ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோவல்ட்டி சேனலில் சிஐடி சகுந்தலாமா பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனாங்க, எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த கூட பிறந்தவங்களுக்காக வேண்டி தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து அவங்க ஈஸியாக வந்து என்ட்ரி ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. சினிமாவில் நடித்தது மட்டும் இல்லாமல் இவங்க சீரியல்லையும் நிறைய நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிஐடி சகுந்தலா வந்து ஃபஸ்ட்டு எப்படி கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டான்ஸராக தான் வந்து கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஹீரோயினாக வந்து இவங்களோட ஸ்டேட்டஸே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அழுது அஞ்சலி வந்து செலுத்திட்டு இருக்காங்க. இவங்க 1940 தான் வந்து பிறந்தாங்க. சொந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கிற அரிசிபாளையம். சகுந்தலா, அதாவது இவங்களோட பேர் வந்து அருணாச்சலம் சகுந்தலா, இதுதான் இவங்களோட ஒரிஜினல் நேம். சிஐடி சங்கர் ஃபிலிமில் வந்து இவங்க ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. அது ஹிட் ஆனதுனால தான் இவங்களோட பேர் வந்து சிஐடி சகுந்தலான்னு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ளே வந்து நுழைஞ்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி நிறைய லாங்குவேஜில் 600 ஃபிலிமுக்கு மேலே அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. 1970 ஜெய்சங்கர் கூட வந்து ஆக்ட் பண்ண ஃபிலிம் தான் சிஐடி சங்கர். இந்த ஃபிலிமில் வந்து இவங்க வந்து ஆக்ட்ரஸாக தான் வந்து இன்ட்ரோ ஆனாங்க. இந்த ஃபிலிம் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சென்னையில் வந்து லலிதா, பத்மினி, ரோஹிணி கண்டக்ட் பண்ணின டான்ஸ் ஷோவில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் ஷோ மூலமாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இன்ட்ரோ ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் சின்ன ரோலில் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய குட் ரோல்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இவங்க சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெய்சங்கர் இந்த மாதிரி நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் கூட வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சினிமாலேருந்து சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய சீரியலில் வந்து இவங்களை நடிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணேசன் கூட திலனா மோகனாம்பாள், பாரத விலாஸ், வசந்த மாளிகை இந்த மாதிரி நிறைய ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க. நடிகர் சங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. குரூப் டான்ஸர், ஹீரோயின், வில்லி ரோல் இந்த மாதிரி சினிமாவில் ஆல்ரவுண்டாக வந்து கலக்கியிருக்காங்க. 1960 கைதி கண்ணாயிரம் ஃபிலிம் மூலமாக தான் இவங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 1970 வந்து சிஐடி சங்கர் ஃபிலிம் வந்துருச்சு. சிஐடி சகுந்தலான்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். சகுந்தலா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இருந்தனால தான் இவங்க வந்து இந்த நடிக்க வந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர், 4 பிரதர்ஸ், 2 சிஸ்டர்ஸ். இவங்க தான் வந்து சம்பாதிச்சு காப்பாற்றணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் டே அண்ட் நைட் வந்து உழைச்சிருக்காங்க. அன்பேவா இந்த மாதிரி நிறைய ஹிட் ஃபிலிமில் குரூப் டான்ஸில் வந்து இவங்க ஆடியிருப்பாங்க. குரூப் டான்ஸ் ஆடும்போதே இவங்க வந்து ஸ்மால் கேரக்டர் ரோல்லையும் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி குரூப் டான்ஸ் ஸ்மால் கேரக்டர்ஸில் நடித்ததை வச்சு சகுந்தலாவோட ஸ்ட்ராங் பாடி, பியூட்டி எல்லாமே பார்த்து மாடர்ன் தியேட்டர் கம்பெனி ஹீரோயினாக நடிக்க இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இவங்க வந்து ஹீரோயினாக இன்ட்ரோ ஆன ஃபிலிம் தான் அந்த சிஐடி சங்கர் ஃபிலிமு. இதில் ஜெயசங்கருக்கு வந்து இவங்க ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ஹீரோயினுக்கு அப்புறம் வில்லியை வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வில்லியை வந்து நடித்த ஃபிலிம் வந்து கண்காட்சி. சிவாஜி கணேசனோட ஃபிலிம் தவ புதல்வன் இந்த மாதிரி நிறைய ஃபிலிமில் வந்து வில்லி ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எந்த கேரக்டர் நல்லா இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து நடித்து தூள் கலப்பியிருக்காங்க. அந்த காலத்துலேயே இவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நடித்து டான்ஸ்லேயும் சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 1970 பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக வந்து நடிச்சிட்டு இருந்தவங்க. 1980 அப்புறம் நிறைய நியூ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்தனால சகுந்தலாவோட மார்க்கெட்டே அப்படியே டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனால் இவங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டு சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சன் டிவியில் ரிலீஸ் ஆன சொந்தம், குடும்பம், வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் அக்னிசாட்சி எக்கச்சக்கமான சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. இங்கே கடைசியாக நடித்த ஃபிலிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்மானை தேடி 1998 வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களோட லாஸ்ட் ஃபிலிம். அதே மாதிரி 2019 வரை நிறைய டிவி ஷோ, டிவி சீரியல்ஸில் எல்லாமே இவங்க வந்து கண்டினியூஸாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஐடி சகுந்தலா அவங்க பொண்ணு கூட வந்து ஸ்டே பண்ண போயிட்டாங்க. இவங்க மொத்தமாக 600 ஃபிலிமு, 9 சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபியூ இயர்ஸாக வந்து இவங்க நடிக்கிறத விட்டுட்டு பெங்களூரில் இருக்க அவங்க பொண்ணு கூட வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 84 வயசு ஆகுது. ஸோ ஏஜ்டுனால நிறைய ப்ராப்ளம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அம்மாவோட உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 17 வந்து இவங்க இறந்தாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க வந்து அடக்கம் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க.
இவங்களோட ஆத்மா சாந்தியடைய எல்லா செலிபிரிட்டிஸுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அழுத இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தியடைய நம்மளும் ப்ரே பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.